ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்குங்க. நீங்கள் எப்போவுமே உங்கள் வீட்டில் சாம்பார் செய்யும் போதோ இல்லைன்னா புளிக்குழம்பு செய்யும் போதோ டேரெக்டாக முள்ளங்கி நீங்கள் கட் பண்ணி சேர்க்காதீங்க. இது போல் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். முள்ளங்கி வாசனை கொஞ்சம் கூட வரவே வராதுங்க. அதே போல் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் முள்ளங்கி நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு தட்டையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடாய் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா முள்ளங்கியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 டீஸ்பூன் போல் சமையல் எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் 2-3 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. இது போல் நீங்கள் வதக்கிட்டு குழம்புல சேர்க்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட முள்ளங்கி வாசனையே இருக்கவே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குழம்புமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மொத்தமாக 2 நிமிஷம் போல் நான் வச்சுருந்தேங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் சேர்க்குறதோ இல்லை புளிக்குழம்பு சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட முள்ளங்கி வாசனை துள்ளி கூட வரவே வராதுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பவும் போல் நார்மலாக நீங்கள் குழம்பு செய்யலாங்க. கண்டிப்பாக அந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க எடுத்திருக்கேன். நம்மளில் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாதி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் பாதி தேங்காய் அப்படியே வச்சுருப்போங்க. நம்ம என்னதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரிங்க, இல்லை வெளியே வச்சாலுமே சரிங்க, கொஞ்சம் நாள் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ஊர்னு பிடிச்ச மாதிரி ஆயிரும். அப்படிலாம் வளவளப்பு தன்மை ஏற்பட்டு அந்த தேங்காய் வேஸ்ட்டாக போயிடுங்க. அது எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் நீங்கள் தேங்காய் நோண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே தேங்காயை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போலவே சால்ட்டு சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா குலுக்கி விடுங்க. 1 நிமிஷம் போல் அந்த உப்பை எல்லா தேங்காய் கூடமே பட்டு வருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தேங்காய் அப்படியே இருக்குங்க, கெட்டுமே போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா கூட அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப நாளைக்கு வரும். கண்டிப்பாக இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கேன் இருக்கு இல்லையா, எண்ணெய் கேனை க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. நீங்களே பாருங்கள், சில்வர் எண்ணெய் கேன் எடுத்திருக்கேன். இதில் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் படிஞ்சிருக்கும் உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இந்த எண்ணெய் கேனை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எக்ஸ்பிரி முடிஞ்சு போனால் டேப்லெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு டேப்லெட் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு பிளேட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டேப்லெட் ஃபுல்லாகவே இந்த பிளேட்டுக்குள்ளே பிரித்து போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம டேப்லெட் ஃபுல்லாகவே சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேப்லெட் கவர் எடுத்து ஒரு வாரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா தண்ணி கேனில் தாங்க வச்சுருந்தேன். கேன் ஃபுல்லாக ஊற்றினா கீழே கொட்டிருந்துட்டு மூடியில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா மாத்திரை மூடுகளுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போலவே நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த டேப்லெட் ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா கரையணுங்க. இப்போ நல்லா கரைச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கேன் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் கேன் எடுத்துருக்கேன். கையை வைக்க முடியலங்க, அந்த அளவுக்கு எண்ணெய்க்கு பிசுக்காக இருக்குங்க. இப்போ உள்ளே வெளியேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே நான் வெறும் கையை வச்சுட்டு அந்த மாத்திரை ஃபுல்லாகவே இந்த கேன் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. அப்ளை பண்ணி விட்டால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நீங்கள் சபினா பவுடர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சபினா பவுடர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் கழுவுறதுக்கு சோப் யூஸ் பண்ணால் நீங்கள் சோப் எடுத்துக்கலாங்க. நான் எப்போவுமே பாத்திரம் கழுவுறதுக்கு சபினா பவுடர் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதனால் அதை எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சபினா பவுடர் எடுத்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் தேங்காய் நார் இருக்கு இல்லையா, தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காயோட நாரை எடுத்துக்கோங்க. சும்மா வேஸ்ட்டாக போகிறதுனா இந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேய்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக சபினா தூத்தம் எண்ணெய் கேன் ஃபுல்லாகவே நீங்கள் சைடில் லாஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே நீங்களாம் தேய்ச்சி விட்டுருங்க. அந்த எண்ணெய் பிசுக்கு போகிறதாலும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டுருக்குன்னுட்டு. ரொம்ப நான் கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கலைங்க, அவ்வளோ சீக்கிரம் போயிட்டுருக்கு. எங்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் கைவிடாமல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க.
கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ நம்ம வெளி ஃபுல்லாக தேய்ச்சி முடித்த பின்னாடி உள்ளியும் அந்த தேங்காய் நாரை வச்சுட்டு சபீனாவை தொட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதே போல் மூடியுமே நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. நீங்கள் கம்பல்சரி நார் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடுங்க. இப்போ நம்ம இது ரெண்டுமே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களே பாருங்கள். இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு நீங்கள் ஒரு குண்டால தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரே வாட்டி தாங்க நான் க்ளீன் பண்ணேன். அதுக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்கு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். அதே போல் நான் கேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மூடி பாருங்கள். அந்த மூடி மோனையில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிசுக்க ஆரம்பிச்சு அதை மட்டும் நான் மறுபடியுமே தேங்காய் நார் வச்சு நான் தேய்ச்சிக்கிட்டுங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, எண்ணெய் பிசுக்கெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம 4வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்துக்குள்ளே பார்த்து நீங்கள் எத்தனை முட்டை வேக வைக்கிறீங்களோ அத்தனை முட்டை பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் முட்டைக்கு மேலளுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சால்ட்டு சேர்க்காதீங்க, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட முட்டை உடையாமல் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள். இன்னும் சுடு தண்ணி நீங்கள் கீழே ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் சில்லு தண்ணி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டையை ஒவ்வொன்றா வறுத்து உரிச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட முட்டை உடையாமல் வெறும் மோடு மட்டும்தாங்க வரும். நான் ஒரு முட்டை மட்டும் உரிச்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க. அந்த ஓடு மட்டும்தாங்க உறிஞ்சிருது. அந்த முட்டை கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஒரு முட்டை உரிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பாத்திரமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேலன்ஸுக்கு முட்டை ஃபுல்லாகவே இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நீங்கள் மூடி எடுத்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம மூடி போட்டாச்சுங்க. மூடி போட்டு சும்மா ஒரு 2 செகண்ட் போல் மட்டும் நீங்கள் மூடியை போட்டு இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக முட்டை எல்லாமே உறிஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள் முட்டை ஃபுல்லாகவே உடஞ்சிருக்குங்க. இப்போ நான் ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம முட்டையை உடச்சிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக ஓடு ஃபுல்லாகவே வந்துடுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே போல் நான் எல்லா முட்டையும் முடிச்சு எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் கூட முட்டை எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அழகாக உறிஞ்சு வந்துருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வாட்டர் கேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டை நீங்கள் கீழே தூக்கி போடுறீங்களா, இனிமேல் நீங்கள் தூக்கி போடாதீங்க. எல்லா பெண்களுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் 50 100ன்னு சொல்லிட்டு மிச்சம் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக 2 கேன் வச்சுருக்குங்க. நீங்கள் பெரிய கேன் சின்ன கேன் எந்த கேன் மேலே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா சூடு பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற பாருங்கள். இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கட்டாயி வருங்க. இப்போ பாருங்கள், மூடி இருக்கு இல்லையா, அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த கீழ் பாகத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த மூடி பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இன்னொரு பாட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் மூடி ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள். அந்த வாட்டர் பாட்டிலை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துன்னு நல்லா ஹீவனாக கட் பண்ணி எடுத்த பின்னாடி கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் ஃபுல்லாகவே போயிடுங்க. அதுக்காக தான் நம்ம கத்தி வச்சு லாஸ்ட்டில் தேய்ச்சி விட்ருங்க. அதே போல் இன்னொரு மூடியிலும் நம்மளா ஹீவனாக கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடியாகிடுச்சுங்க. தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுங்க. இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம துணி துவைச்சி காய போடுவோம் இல்லையா, இதை நம்ம இந்த வாட்டர் பாட்டில் கிளிப்பாக யூஸ் பண்ண போகிறோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஷால் ரெண்டுத்தையுமே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி க்ளோஸ் பண்ணி விட்டால் போதுங்க. எத்தனை நாள் ஆனாலும் சரிங்க, இது கலண்டே விழுகாது. நம்ம நார்மலாக கிளிப்பு போட கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில நாளில் காற்று அதிகமாகும் போதும் அந்த கிளிப்போட போய் துணி பறந்துருங்க. அது எதுவுமே ஆகாதுங்க. இந்த வாட்டர் பாட்டில் கிளிப்பு ஒன்று இருந்தால் போதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்டான பாட்டில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இதனால் உங்கள் வீட்டில் 50 நீங்கள் மிச்சம் பண்ணலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.